சிற்றூர் ஒன்றின் வழியாக இளைஞன் ஒருவன் சென்று கொண்டிருந்தான். நாகரிகமாக உடையணிந்து இருந்தான் அவன். அங்கே நிகழும் நிகழ்ச்சிகளை எல்லாம் வேடிக்கை பார்த்தான். வழியில் வயல்களின் நடுவே கிணறு ஒன்று இருந்தது. அதில் உழவன் ஒருவன் ஏற்றம் இறைத்துக் கொண்டிருந்தான். தண்ணீர் வயலுக்குள் பாய்த்துக் கொண்டிருந்தான். ஏற்றம் மேலும் கீழும் இறங்கியது. வாளி நிறைய தண்ணீர் வெளியே வந்து ஊற்றிக் கொண்டிருந்தது. இதை வியப்புடன் பார்த்தபடியே நின்றான் அவன். உடையவனை பார்த்து, ஐயா, இந்த வாளி கிணற்றுக்குள் போகிறது, அதற்குள் தண்ணீர் நிரப்பி மேலே அனுப்புவது யார் என்று கேட்டான். வந்திருப்பவன் முட்டாள், அவனை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தான் உழவன். இளைஞனே, கடவுள்தான் இங்கே உன்னை அனுப்பியிருக்கிறார். கிணற்றுக்குள் இருப்பது உன் தந்தைதான். அவர்தான் வாளியில் தண்ணீர் நிரப்பி மேலே அனுப்புகிறார் என்று அளந்தான். என் தந்தையா? கிணற்றுக்குள்ளா? இருக்க முடியாது, அவர் இறந்து பல ஆண்டுகள் ஆகிறதே என்று வியப்புடன் கேட்டான். உன் தந்தை இறந்ததும் சொர்க்கத்திற்கு சென்றார். என் வயலில் வேலை செய்யுமாறு அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றான் உழவன். அப்படியா? என் தந்தை கிணற்றுக்குள் இருக்கிறாரா? இது எனக்கு தெரியாதே, நான் அவரை பார்க்கலாமா என்று கேட்டான் அவன். அவர் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். குளிரில் நடுங்கியபடியே கிணற்றுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் போட்டுக்கொள்ள நல்ல சட்டை இல்லை. நீ அணிந்திருக்கும் சட்டையை தரக்கூடாதா என்று கேட்டான் உழவன். என் தந்தைக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற அவன் தன் சட்டையை கழற்றினான். விலை உயர்ந்த அந்த சட்டையை உழவனிடம் தந்தான். என் தந்தையிடம் இந்த சட்டையை தந்துவிடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். நான் சொல்வதை எல்லாம் நம்புகிறானே, இவன் பெரிய முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும். எப்படியோ நல்ல சட்டை ஒன்று கிடைத்தது என்று தனக்குள் மகிழ்ந்தான் உழவன். 2 மாதங்கள் சென்றன. வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான் உழவன். தொலைவில் அந்த இளைஞன் வருவதை பார்த்தான். அந்த முட்டாள் மீண்டும் இங்கு வருகிறான். இப்பொழுது அவனை ஏமாற்றி சட்டையை வாங்க வேண்டும் என்று நினைத்தான். இளைஞன் அவன் அருகில் வந்தான். உன் தந்தைக்கு மரியாதை செலுத்துவதற்காக இங்கு வந்திருக்கிறாய், அப்படித்தானே? ஆமாம். எவ்வளவு அழகான சட்டை போட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த சட்டை உன் தந்தைக்கு மிகவும் பிடிக்கும். தன் சட்டையை கழற்றி உழவனிடம் தந்தான் இளைஞன். மகிழ்ச்சியுடன் அதை வாங்கினான் உழவன். சென்ற முறை நான் இங்கு வந்தபோதும் என் தந்தை உழைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் உங்கள் வயலில் கடுமையாக உழைக்கிறார், அப்படித்தானே? ஆம், அதில் என்ன சந்தேகம்? உன் தந்தை இரவு பகல் பாழாமல் இங்கேயே கடினமாக உழைத்து வருகிறார். இந்த ஆண்டு உங்கள் வயலில் நல்ல விளைச்சல் போல தெரிகிறது. என் தந்தை இப்படி உழைத்திருக்காவிட்டால் இவ்வளவு நல்ல விளைச்சல் கிடைத்திருக்காது. என்ன, நான் சொல்வது சரிதானே? ஆமாம், கிடைத்திருக்காதுதான். நேர்மையாளர் நீங்கள். விளைச்சலில் எனக்கு உரிய பங்கை நீங்கள் தந்துவிடுவீர்கள். என்ன சொல்கிறாய் என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் உழவன். என் தந்தை உங்க வயலில் 3 மாதமாக உழைத்து வருகிறார். அவர் இனாமாக வேலை செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அவர் உழைப்பினால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல விளைச்சல் என்பதை நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள். அறுவடையில் பாதி பங்கை நீங்கள் என் தந்தைக்கு தர வேண்டும். அவர் கண்ணுக்கு தெரியாததால் அந்த பங்கை அவர் மகனாகிய என்னிடம் தந்துவிடுங்கள். உங்களுக்கு தர விருப்பமில்லையானால் ஊர் மக்களை இங்கே அழைப்போம். நடந்ததை எல்லாம் சொல்லி அவர்களை நீதி கேட்போம். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அப்படியே நடந்து கொள்வோம் என்று இனிமையாக பேசினான் இளைஞன். நடுநடுங்கிய உழவன், இளைஞனே, என்னை மன்னித்துவிடு. உன்னிடம் கேலி செய்து விளையாட நினைத்தேன். அந்த எண்ணத்தில் தான் உன் தந்தை கிணற்றுக்குள் வேலை செய்வதாக பொய் சொன்னேன். நீ கொடுத்த 2 சட்டைகளையும் திரும்ப தந்து விடுகிறேன். நான் செய்த கேலிக்கு அபராதமாக 2 மூட்டை நெல் தருகிறேன். அறுவடையில் பாதி கேட்காதே. அப்படி தந்தால் என் குடும்பமே பட்டினி கிடைக்க நேரிடும். இனி யாரையும் கேலி செய்ய மாட்டேன் என்று கெஞ்சினான். எல்லோரையும் ஏமாளிகள் என்று எண்ணி கேலி செய்யாதே என்ற இளைஞன் நெல் மூட்டைகளை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான்.